வணக்கம் நண்பர்களே. என் அன்பான அண்ணன், அக்கா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் என் மனசார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். நீங்க 60 வயசுக்கு மேல உள்ளவரா? அல்லது உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி தனியா வீட்ல இருக்காங்களா? பிள்ளைங்க வேலைக்காக வேற ஊர்ல, வேற நாட்டுல இருக்காங்களா? அப்படின்னா இந்த வீடியோ முழுசா கவனமா பாருங்க. இது ஒரு சாதாரண அட்வைஸ் வீடியோ இல்ல. இது ஒரு ரியல் லைஃப் பாடம். இந்த கதையின் நாயகி 65 வயசு மீனாட்சி அம்மாள். மீனாட்சி அம்மாள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்ச நாள் இன்னும் நினைவுல இருக்கு. வெள்ளை சேலை, நீட்டா ட்ரெஸ், அமைதியான சிரிப்பு. அவங்க முதல்ல சொன்ன வார்த்தை, டாக்டர், என் பிள்ளைகள் 2 பேரும் வெளிநாட்டுல இருக்காங்க. நான் இங்க தனியா நல்லாவே மேனேஜ் பண்ணிக்கிறேன். குரலில் பெருமை இருந்தது. ஆனா அந்த பெருமைக்கு பின்னாடி ஒரு சின்ன பயம் இருந்தது. மகன் அருண் கனடால, மகள் லக்ஷ்மி சிங்கப்பூர்ல. பிள்ளைங்க ரொம்ப பாசமா இருக்காங்க. ஆனா வாழ்க்கை அவர்களை வேற பாதைக்கு கொண்டு போயிருக்கு. ஒரு நாள் அவங்க மெதுவா கேட்டாங்க, ஒரு இரவு என்ன ஆச்சுன்னு தெரியுமா டாக்டர்? அந்த ஒரு கேள்விதான் இந்த வீடியோவின் இதயம். பாடம் 1, எமர்ஜென்சி பிளானிங். ஒரு இரவு சுமார் 10:30 மணி. மீனாட்சி அம்மாள் பாத்ரூம் போறப்போ சின்ன ஸ்லிப்பு. கால் வழுக்கி கீழே ஆல்மோஸ்ட் விழுந்தாங்க. அதிர்ஷ்டவசமா ஃப்ராக்சர் இல்ல. ஆனா 15 நிமிஷம் எழுந்திருக்க முடியல. ஃபோன் ஹால்ல சார்ஜ்ல இருந்தது. அந்த 15 நிமிஷம் அவர்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுது. தனியா வாயறது ப்ராப்ளம் இல்ல, எமர்ஜென்சிக்கு ரெடி இல்லாதது தான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நானும் மீனாட்சி அம்மாளும் ஒரு கிளியர் பிளான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபோனை எப்பவுமே கைக்கு எட்டுற தூரத்திலேயே வச்சுக்கிறது. நைட் படுக்க போவதுக்கு முன்னாடி சார்ஜ் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது. எமர்ஜென்சி நம்பர்ஸ பேப்பர்ல பெருசா எழுதி கண்ணுல படுற மாதிரி ஒட்டி வைக்கிறது. பாத்ரூம் பக்கத்துல ஃபோன் வைக்க ஒரு சின்ன ஷெல்ஃப் ரெடி பண்ணிக்கிறது. நெய்பர் ராஜனண்ணா நம்பரை ஸ்பீட் டயல்ல சேவ் பண்ணி வைக்கிறது. எமர்ஜென்சி பிளான்னா பயம் இல்ல, அது சேஃப்டி. பாடம் 2, டெய்லி செக் இன் சிஸ்டம். மீனாட்சி அம்மாளுக்கு ஒரு பழக்கம், நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது பல பெரியவர்களின் காமன் டயலாக். ஒரு நாள் அருண் 2 நாள் கால் பண்ணல. மீனாட்சி அம்மாளும் கால் பண்ணல. பிஸியா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த சைலன்ஸ் தான் ரிஸ்க். இதனால அருண் பதறி போய் ரொம்ப பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணோம். எப்பவும் மார்னிங் 8 மணிக்கு மிஸ்டு கால் கொடுக்கறது. ஈவினிங் 7 மணிக்கு நான் ஃபைன் வாய்ஸ் மெசேஜ் போடுறது. பாடம் 3, ஹெல்த் ரொட்டீன் டிசிப்ளின். மீனாட்சி அம்மாளுக்கு பிபி இருந்தது. டேப்லெட் ரெகுலரா எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். இன்று நார்மல் மாதிரி இருந்தது, அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுதான் காமன் மிஸ்டேக். நல்லா இருக்குன்னு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் உடம்புல ஆர்கன் ஃபங்க்ஷன் வேற மாதிரி போயிடும். அதுக்காக மெடிசன் ரிமைண்டர் செட் பண்ணோம். வீக்லி பிபி செக் பண்ணோம். வாட்டர் இன்டேக் சார்ட் கிரியேட் பண்ணோம். வயசு ஆக ஆக தர்ஸ்ட் சிக்னல் குறையும். டீஹைட்ரேஷன் சைலண்டா வரும். அதனால மார்னிங் ஒரு கிளாஸ், லஞ்சுக்கு முன்னாடி 1, ஈவினிங் 1, நைட்டு கொஞ்சம். 3 மாசத்துல அவங்களுக்கு எனர்ஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பாடம் 4, ஹோம் சேஃப்டி. வீட்ல சுற்றி பார்த்தோம். பாத்ரூம் தரை வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. தரையில அங்கங்க வயர் லூசா தொங்கிட்டு இருந்துச்சு. வெளிச்சம் போதாம விளக்கு எல்லாம் மங்கலா டிம்மா இருந்துச்சு. இதனால நாங்க பண்ண மாற்றங்கள், வழுக்காம இருக்க பாத்ரூம்ல ஆன்டி ஸ்லிப் மேட் போட்டு வைக்கிறது. குளிக்கும்போது பிடிச்சுக்க வசதியா சுவர்ல கிராப் பார் மாட்டி வைக்கிறது. நைட்ல வழி நல்லா தெரியறதுக்காக பிரைட்டான நைட் லேம்ப் போட்டு வைக்கிறது. காலில தட்டி விழாம இருக்க அங்கங்க கிடக்கிற சின்ன சின்ன மிதியடிகளை எடுத்து வைக்கிறது. படிக்கட்ல ஏறும்போது பிடிமான நல்லா இருக்கான்னு ஹேண்ட் ரெயில ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது. பாடம் 5, லோன்லினஸ் மேனேஜ்மெண்ட். ஈவினிங் 5 மணிக்கு சைலன்ஸ் அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணோம். தினமும் காலையில ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வருது. சாயங்காலம் ஆனா கொஞ்ச நேரம் பார்க்ல நடந்துட்டு வருது. புதன்கிழமையானா பஜனை குரூப் கூட நேரம் செலவு பண்றது. ஞாயிற்றுக்கிழமையானா லைப்ரரிக்கு போய் புத்தகம் படிக்கிறது. டெக்னாலஜியும் கத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களே தனியா வீடியோ கால் அட்டென்ட் பண்ண கத்துக்கிட்டாங்க. பேரம் பேத்திகளோட டெய்லி ஒரு 10 நிமிஷம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க முகத்துல ஒரு தனி க்ளோ தெரியுது. அந்த தனிமை மெதுவா குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மனுஷங்களோட நாம வச்சிருக்கிற இந்த தொடர்பு தான் இருக்கிறதுலயே பெரிய மெடிசின். பாடம் 6, ஃபினான்ஷியல் அவேர்னஸ். திடீர்னு ஒரு நாள் ஃப்ராட் கால் வந்தது. உங்க ஃபோனுக்கு வந்திருக்கிற அந்த ஓடிபியை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பயத்துல அவங்களும் ஆல்மோஸ்ட் அந்த நம்பரை சொல்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவேர்னஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண.
யாரு ஃபோன் பண்ணி கேட்டாலும் அந்த ஓடிபிய யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது. தெரியாத நபர் அனுப்புற எந்த லிங்கையும் தெரியாம கூட கிளிக் பண்ணாம இருக்கிறது. பேங்க் அக்கவுண்ட் விவரங்களையோ ரகசிய எண்களையோ ஃபோன்ல யார்கிட்டயும் பகிர்ந்துக்காம இருக்கிறது. முக்கியமான பேப்பர்ஸ் மற்றும் டாக்குமெண்ட்ஸ ஒரு பாதுகாப்பான ஃபைல்ல அடுக்கி வைக்கிறது. பாடம் 7 மென்டல் ஸ்ட்ரென்த். ஒரு நாள் என் மிரர் முன்னாடி நின்னு கேட்டாங்க, நான் மேனேஜ் பண்ண முடியுமா? நான் சொன்னேன், நீங்க 65 வயசு வரைக்கும் வாழ்க்கை மேனேஜ் பண்ணீங்க, இது புதுசா? அதனால டெய்லி அஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். நான் ஸ்ட்ராங், நான் சேஃப், நான் ஸ்மார்ட்டா வாழறேன். இந்த மாதிரி அவங்களையே கண்ணாடி முன்னாடி நின்னு அவங்கள பார்த்து சொல்ல சொன்னேன். மைண்ட் செட் பாடியை இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணும். 6 மாதங்கள் கழித்து அருண் இந்தியா வந்தார். அம்மாவை பார்த்துட்டு சொன்னார், அம்மா, நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. அது மெடிசின் எஃபெக்ட் இல்ல, சிஸ்டம் எஃபெக்ட். தனியா வாழறது வீக்னஸ் இல்ல, ப்ரிப்பேர்டா இல்லாதது தான் வீக்னஸ். 60க்கு அப்புறம் வாழ்க்கை முடிவல்ல, அது ஒரு புதிய சாப்டர். இண்டிபெண்டா, கான்ஃபிடென்ட்டா, சேஃபா, ஸ்மார்ட்டா வாழ முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா தனியா இருந்தா இப்பவே கால் பண்ணி பேசுங்க. கமெண்ட்ல எழுதுங்க, நான் சேஃபா வாழறேன். நான் உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.